ஏறி வேலை செய்வதற்கு போட்டா குடிக்க போனங்க. அட போட்டா குடிக்க போற, ஏறி வேலை செய்ய போற. ஏரி வேலை ஓட வேலை 100 நாள் வேலை உன் கூட்டு வந்துதா? எங்க ஊருக்கு வந்துருக்கு. எந்த ஊருக்கு அந்த வேலை வந்தது. சரி, என் முன்னாடி என்ன பண்ணா, ஏங்க நானும் ஏரி வேலைக்கு போறேங்கன்னு சொன்னான். சரி, உனக்கு எதுக்கடி இந்த வேலை? 6 சம்பளம் ஆளு கூலி போக மீதி லாபம் நமக்கு. பிள்ளைய பார்த்துட்டு வீட்டுல இருறீன்னு இல்லைங்க, வீட்லயும் படுத்தா இருக்க போறேன், ஏரி வேலைக்கு போயும் படுத்தா இருக்க போறேன். ஏரி வேலையில படுத்துவோம், எவன் குளி தருவான்? அங்க ஏரி வேலைக்கு போறவங்க அம்மா மன்றி குளித்தா வெட்டுறாங்க. அங்க இயற்கை காத்துல போய் கூட்டம்னா இவ்வளவு தூரத்துங்கிறத, ஏரி வேலைக்கு போனா 2 டப்பா போட்டுக்கிறது, 2 லிட்டர் தண்ணி தூங்கிருது, தட்டுப்படி தலை வச்சு மல்லாந்து போய் தூங்குறது. ஊரு கதை எவன் முன்னாடி எங்க போனா, எவன் புடிச்சு எங்க போனாங்க. சரி, அப்புறம் அவன் தலைவருக்கு யாரால மாத்த முடியும்? கவர்மெண்ட் சும்மா பணம் கொடுத்து நான் வாங்கிட்டு வராங்கிறான். சரி போடின்னு, சரி போடினா விட்டுருவாங்களா? எப்படி விடுவாங்க? ஆர்ஐ முன்சி தாசில்தார்ல கையெழுத்து வாங்கி அட்டையில சீலு குத்தி போட்டா ஓட்டினா தான் வேலை. அரே, உங்க வீட்டுக்காரங்க இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க. சரி, சரி கடையில போய் 10 போட்டா கழுவிட்டு வாங்கி என் பொண்டாடி சொன்னான். சரி, நானும் கடைக்கு போனேன். கடைக்காரரை 10 போட்டா கழுவி கொடுங்க. சரி, அண்ணா ஒரு டீ சாப்பிட்டுவாங்க, நீ 10 நிமிஷத்துக்கு தான் வாங்கிட்டு போயிடலாம் அவன் சொன்னான். சரி சரி, அதுக்குள்ள ஒரு பால் சாப்பிடலாமே. இப்ப கூட டீ வந்து நான் சாப்பிட மாட்டேன். பிறந்ததுல இருந்து அம்மா பால் குடிச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் நான் பால் தான் குடிப்பேன். ஆமா, கடைக்கு போய் கடைக்காரரை ஒரு பால் போடுன்னு. சரி சரி, அதுக்குள்ள நாட்டு நடப்பு தலைக்கில நடக்குது இப்ப. ஆமா ஆமா, எவனும் இந்த ஜெயிக்கிறதுக்கு போறது இதெல்லாம் போட மாட்டான். எங்க குத்துறது எவன் முன்னாடி எங்க போறது இதே தான் பேப்பர்ல போடுறான். அது எங்க போட்டு அவன் குடிக்க எடுத்துட்டு பாக்கலான்னு பேப்பர் எடுத்து படிச்சுக்கிறேன். இவன் டம்ளர்ல பாலை போட்டு டேபிள்ல வச்சுட்டான். சரி, குறுக்க பேப்பர் இருக்கும், எனக்கும் தெரியல. ஒரு வயசு பொண்ணு தாவணி கட்டிக்கிட்டு, எப்படி வயசு பொண்ணு தாவணி கட்டிக்கிட்டு கடைக்கு டீ வாங்குறதுக்கு கடைக்காரர் 2 டீ போடுங்க. சரி, கடைக்காரர் 2 டீ போடுங்க அப்படின்ட்டு வந்துதா. இந்த தாவணி போய் டம்ளர் இந்த பாலை போட்டு வச்ச பால்ல கடைக்காரா முதல்ல வந்தவன் நான் என்னடா பொம்பளை கட்ட டீ போடுறேன்னு போடுற டேபிள் இருந்து எடுத்து குடுறான். சரி, நம்ம பால் தானே நாம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, பாப்பா உன் தாவணி தூக்கு, நான் பால் குடிக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல ரவுண்ட் கட்டி திப்பு திப்புன்னு குத்துறாங்க. அவனு அடிச்சது கூட பரவாயில்ல. அப்பதான் பஸ் விட்டு ஒருத்தர் இறங்கி வந்தான். அங்க என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது. அவன் போட்டு திப்பு திப்புன்னு சாத்துறான். ஏன்டா அடிச்ச? அல்ல அடிச்சாலும் சரியா போச்சு. அப்பதான் விளக்கமா சொன்னேன். என்னன்னு? ஐயா, டம்ளர்ல இருந்த பால் என்னது டம்ளர் மேல இருந்த தாவணி பாப்பா உன் தாவணிய தூக்கு, என் பாலை குடிக்கிறேன். அடிச்சு என்னை ஆத்தூர் பஸ்ல ஏத்தி விட்டானுவா. நான் போட்டோ விடுவேனா? போட்டோ வாங்கிட்டு ஆத்தூர் பஸ்ல ஏறினேன். அங்கதான் என் கிரகச்சாரம் விட்டுதா. அவனுக்கு தண்ணியில கண்டான், மோட்டர்ல கண்டான், பைக்ல கண்டான், பஸ்ல கண்டான். எனக்கு பொம்பளைங்க எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் கண்டான். நான் பஸ்ல ஏறி நின்னு எனக்கு ஒரு சீட்டு கிடைக்க கூடாதா? நான் ஏறின பஸ்ல ஊறப்பட்ட கூட்டம். ஆனா முன்னாடி ஒரு ஆம்பளை தான் நிக்க கூடாதா? முன்னாடியும் பொண்ணு, பின்னாடியும் கல்யாணம் பண்ண புது பொண்ணு நிக்குது. பரவாயில்ல, நான் கொஞ்சம் உயரமா போட்டாவை கையில புடிச்சிட்டு உயரமா எக்கி புடிச்சிட்டு இவன் கண்டாக்டர் என்ன பண்ணா, கண்டக்டர் அவன் நவரு நம்பர், நான் இப்படி நம்பர் மேல இருக்கிற போட்டா ஒரு கீழே வந்து போச்சு. பரவாயில்ல, பின்னாடி நின்ன புது பொண்ணு பாப்பா கால் சந்திர போய் போட்டா விழுந்து. சரி, நம்ம போட்டாவை தானே நாம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, பாப்பா உன் சீலை தூக்கு, நான் போட்டோ எடுக்கிறேன். 100 பேர் ஏற பஸ்ல ஒரு பொம்பளை சீலை தூக்க சொல்றேன்னா உனக்கு எம்மா திமுரு போட்டு திப்பு அடி வாங்கிக்கிட்டு, ஐயா பாப்பா கால் சேர்த்துல என் போட்டா கிடக்குது, அடி வாங்கிட்டு போட்டோ எடுத்துட்டு பாதியிலே இறங்கிக்கிட்டேன். நல்லவன் திருப்பி அந்த பஸ்ல ஏறுவாங்க. இறங்கி தலைவர் சூரமங்கலத்துல ஆட்டம் வச்ச நம்ம போய் அவனுமேனு பஸ்ல ஏறினா தானே பொம்பளை கண்ட வருது. நம்ம காடு கடா பூந்து ஓடி போடலாம் அப்படின்னு காடு கடா பூந்து வரலான்னு போட்டோ
எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு காடு காடா பூந்து வந்தேன். மூஞ்சில பூரா ரத்தக்கரை அடி வாங்கினேன். அது இப்படியே வந்து வேஷம் போட்டா கெட்டிக்காரங்க செவுறு தண்ணி தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. மூஞ்ச கழுவலாமனு ஒரு தொட்டிக்கு போலான்னு போனேன். சரி. அங்கத்தான் என் கரெக்டான விட்டுதான் இந்த காலேஜ் குட்டி இவ்வளவு காலேஜை கட்டடிச்சு விட்டு ஆள் இல்லாத காடுன்னு இவ்வளவு துணியை விட்டு தொட்டி மேல வச்சுட்டு இவ்வளவு பூரா தொட்டியில குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. தொட்டிக்குள்ள இது எனக்கு தெரியல. சரி. நான் தொட்டிக்கு பக்கத்துல போன பாரு, ஐயோ ஆம்பளை வரானு அதுக்குள்ள முழுகிட்டாங்க. நான் போய் என்ன பண்ணேன்னா மூஞ்ச கழுவலான்னு ஒரு கை இப்படி தண்ணி இல்லைன்னா பாக்கெட்ல இருக்கிற போட்டா உருவிட்டு தொட்டிக்கு ஐயோ இது என்னடா கடவுளேன்னு போட்டோ எடுக்க போனா புள்ளி உள்ள முள்ளு எவ்வளவு நேரம் மூச்சு தம்பிட்டு வருவேன். தவக்கலை பாக்குற மாதிரி தலை மட்டும் காட்டுறாளுவேன். இப்படி ஐயோ இது என்னடா பொம்பளையாச்சு, சரி நம்ம போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பா பாப்பா மேல ஏறுங்க நான் போட்டோ எடுக்கணும். நக்கி பொம்பளை பிடிக்கிற இடத்துக்கு வந்ததே தப்பு. இதுல போட்டோ வேற எடுக்கிறீடா, போட்டாலும் திப்பு திப்புன்னு ஏறி வேலையும் வேணாம், என் மயிறு வேலையும் வேணாம். ஆண்டவன் அன்னைக்கு எங்க வாதியார் சொல்லிருக்கிறது, தான் தொழில் செய்யாதவன் தத்திரிவாதி, தான் தொழில் செய்யாதவன் தத்திர. வீதி கூட்டினாலும் அது தெய்வமா நினைக்கிறான், கூத்தாடுனாலும் தெய்வமா நினைக்கிறான். வீதியில ஆடுறவன் தான் ஆட்டக்காரன். நம்ம வீட்டுல சம்பாதிக்கிறவங்க நல்லவன் கிடையாது. இப்ப நான் பௌத்த சொத்து இங்க ஆடுறேன், பஸ் ஸ்டாண்ட்ல போய் நில்லு அப்படிங்கிறான். அவன் அங்க கத்துனாதான் அவன் பொண்டாடி புள்ள பிடிக்கும். இங்க நான் ஆடுறதான் என் பொண்டாடி புள்ள பிடிக்கும். செல்வன கேமரா எடுத்ததான் அவர் பொண்டாடி புள்ள பிடிக்கும். புரியுதா? தான் தொழில் செய்யாதவன் இப்ப எவனோ ஒரு தாடிக்காரன் வந்தானே, கொண்டக்காரா